ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்பி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 4 பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல டிராகன் மோனார்க் என்ட்ரியை காட்டியிருந்தாங்க. அவன் வந்து என்னென்ன பண்ண போறானோ அதெல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம எபிசோட்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வெறும் வந்து பொந்துன்னு விடுவான் பாருங்க. கல்லெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கும். அந்த கல்லெல்லாம் நொறுக்கி அடிச்சுட்டு எந்திக்கலான்னு பாப்பான். இந்த கிராண்ட் மாஸ்டர் பெல்லியன் வாட அப்படி காட்டிட்டு கெத்தா நின்னுட்டு பாருங்க. அந்த பக்கம் படையெல்லாம் அப்படி வரிசையா நின்னுட்டு இருக்கும். அடுத்து நம்ம பெருவோ வாத்தியாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல வாத்தியாரு, என்ன விடுங்க வாத்தியாரு, நான் அவனை அடிச்சு சோழி முடிக்கிறேன் வாத்தியாரு அப்படின்னு அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நம்ம இரவோ பெரு, எதனால இந்த கிராண்ட் மாஸ்டர் பதவிக்காக நீ இவ்வளவு வெறியா இருக்கிற அப்படின்னு கேட்க, நம்ம பெருவோ என்ன வாத்தியாரை கேட்டீங்க, அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆகி உங்க பக்கத்துல நான் நிக்கிறேன் வாத்தியாரு, அவன் ஏன் வாத்தியார நிக்கிறான் அப்படின்னு சொல்ல, நம்ம இரவோ அதுதான் விஷயமா, அவன் என்னோட ரைட் பக்கம் நின்னா நீ என்னோட லெப்ட் பக்கம் நில்லு, அவ்வளவுதானே விஷயம், அதுக்கு ஏன் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, பெருவோ ரொம்ப எமோஷனல் ஆயிருவான். வாத்தியாரு என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா வாத்தியாரு, இதான் வாத்தியாரு எனக்கு எல்லாமே அப்படின்னு ஓட ஒப்படைச்சிட்டு இருக்குமா. நம்ம இரவோ இவன் வேற பெரு ரொம்ப பாசக்கார பையன் இல்ல. அடுத்து பாருங்க சபாக்கா அப்படி இவனுக்கு பண்ற கூத்து பத்தாதுன்னு இங்கிலீஷ் வேற வந்து மைக்கிங் அப்பனா நான் உங்க பக்கத்துல நிக்கணும் இல்லையா, நான் அந்த மார்ஷல் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம இரவோ இவனுங்க ஒருத்தனுங்க, டே அந்த மார்ஷல் என் ரைட்ல நிக்கட்டும், பெரு என்னோட லெப்ட்ல நிக்கட்டும், நீ என்னோட பின்னாடி நில்லு சரியா. இவனுங்க அன்பு தொல்லை தாங்க முடியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு என்னடா சத்தம் அப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு பின்னாடி பாருங்களேன், ஐயன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பான், டேங்க் ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பான். இங்கிலீஷ நல்லா பாருங்க, எஸ் நான் தான் கிங்குக்கு பின்னாடி நிக்க போறேன் அப்படின்னு ஜாலியா நின்று இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மேல இவனுக்கு எவ்வளவு பாசம். நம்ம ஹீரோ என்னடா இதுன்னு பாக்க, அங்க டஸ்க் எல்லா டிராகனையும் கூட்டு வச்சுட்டு, இங்க பாரு நமக்குள்ள ஒரு பந்தயம், யார் அதிகமா நெருப்புடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வச்சு பேசிட்டு இருப்பானா. இங்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு பாரா. அங்க இருக்கிற 3 டிராகனும் வானத்தை பார்த்து நெருப்ப கக்கும் பாருங்க, அது வானத்தை தாண்டி போயிட்டு இருக்கும். அதை பார்த்து டஸ்கோ இவ்வளவுதானா ஏன் பவரை பாருன்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுவான். அது மேஜிக் பவரை கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருமா, அதை தெரியாம யூஸ் பண்ணுவான் பாருங்க. அதை யூஸ் பண்ணிட்டு அப்படி நெருப்ப விடுவான் பாருங்க, அப்படி எரிமலையில இருந்து வெடிச்சு சதுற மாதிரி வானத்தை நோக்கி மேகத்தெல்லாம் கிழிச்சிட்டு போகும் பாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த நெருப்பு. அப்புறம் டஸ்கோ அந்த டிராகன் கிட்ட எல்லாம் சீனப்பட்டு இருப்பான், பாத்தியா நான் தான் ஜெயிச்சேன் அப்படி சீனப்பட்டு இருக்க. நம்ம ஹீரோ டஸ்கா பார்த்துட்டு அவன் அந்த மேஜிக் கிறிஸ்டலை வச்சு ஜெயிச்சிட்டான், இதெல்லாம் சீட்டிங் இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது, இங்க எறும்புகள் எல்லாமே சேர்ந்து உட்டன்ஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையுமே வரிசையா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, மாசா சொல்லுவா பாருங்க, அரசு நீங்க அடுத்த தடவை இங்க வரும்போது தங்கறதுக்காக ஒரு இடம் செய்யறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ ஓ இதெல்லாம் பெருவோட ஆர்டரா அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து பெல்லியை நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான் பாருங்க, அரசு நீங்க எதுக்காக உங்க ஷேடோஸ் எல்லாத்தையும் உள்ள வைக்காம வெளியே எப்படி ஃப்ரீயா விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவான் பாருங்க, அவனுங்களும் எவ்வளவு நேரம் தான் அந்த டார்க் டைமென்ஷனுக்குள்ளே இருப்பாங்க, அவனுங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ஏற சுவாசிக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பெல்லியன் கிட்ட கேட்பான் பாருங்க, பெல்லியன் நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், இனிமே உன்னால ஒரிஜினல் ஷேடோ மோனார்க் ஆஸ்மானை பார்க்கவே முடியாதுன்ற கவலை உன்கிட்ட இருக்கா? நான் தான் புது ஷேடோ மோனார்க், என்னோட கட்டளையே தான் நீ பின்பற்றணும் அப்படின்னு ஏதாவது உனக்கு ஒரு கவலை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு பெல்லியன் சொல்லுவான் பாருங்க, ஷேடோ மோனார்க் முதல்ல அப்சல்யூட் பீயிங்கை காப்பாத்துறதுக்காக ரூலர்ஸ் எதிர்த்த போதுல இருந்து நான் அவர் கூட தான் இருக்கேன். அவரை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, அவரோட ஷேடோ சோல்ஜரா என்னைய நானே பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அவர் எடுத்த முடிவுகளை நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன், அவர் எடுத்த முடிவு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு பெல்லியன் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ பெல்லியன் கேட்பான் பாருங்க, எனக்கு உன்னை பத்தியும் ஆஸ்பானை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, பெல்லியன் சொல்லுவான் பாருங்க, அது ரொம்பவே பெரிய கதை மைக்கிங், நாங்க விண்வெளியில் மிகப்பெரிய மரத்திலிருந்து ஒரு ஃப்ரூட் வழியா வந்தவங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்னது ஃப்ரூட்டா, நீ ஃப்ரூட்டா அப்படின்னு கேட்க, அது சாதா ஃப்ரூட் இல்ல அரசே, அது விண்வெளியின் மர கிளைகளில் இருந்து மிகப்பெரிய வானத்தையே மிஞ்சக்கூடியது அப்படின்னு வெளியே சொல்லிட்டு இருக்க. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க அபார்ட்மெண்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பா பாருங்க, உலகத்துல 8 இடத்துல பெரிய ஆர்மி தாக்க போகுது, இத மக்களுக்கு நான் கண்டிப்பா தெரியப்படுத்தியே ஆகணும், மிகப்பெரிய போர் பக்கத்துல நெருங்கிக்கிட்டு அவங்களுக்கு நான் உணர்த்தியே ஆகணும், என்னால எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியாது,
ஆனா இப்ப இருக்கிற உலகத்தை ரொம்ப மோசமா ஆகாம என்னால ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும்னு நம்புறேன். நான் சேட மோனார்க்கோட மெமரியில பார்க்கும்போது அந்த டிராகன் மோனார்க்கோட பவரு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அவனோட டிராகன் பட இந்த உலகத்தையே எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு ரொம்பவே வலிமை வாய்ந்ததா இருக்கு. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எனிமிகள் இந்த பூமியை தாக்க வரும்போது மத்தவங்கள சண்டையில தலையிடாம தவிர்க்க முடியாது, அவங்களால தவிர்த்துட்டு போகவும் முடியாது. அப்படி நம்ம ஹீரோ சமைச்சு கொடுத்துட்டே இருக்க அவன் தங்கச்சியோ, அண்ணா இந்த அளவுக்கு சூப்பரா சமைப்பியா, அண்ணா பாருங்க எந்த அளவுக்கு சமைச்சிட்டு இருக்கான், இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ஏதோ ஒண்ணு நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிட்டு ஜினு கிட்ட வந்து, ஜினு ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாருங்க உங்க அப்பாவும் இப்படிதாப்பா, ஏதாவது பெரிய டேஞ்சரஸான வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா சமைச்சு கொடுத்துட்டு போவாரு, நீயும் உங்க அப்பா மாதிரியே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு சமைச்சு கொடுத்தேன். சரி இருங்க, யாரோ விசிட்டர் வந்திருக்காங்க போல, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவானா. ஹீரோட தங்கச்சியோ காலிங் பெல் கூட அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அங்க பார்த்தா ஜின்கோவோட அப்பா வந்து நின்று இருப்பாரு. என்ன மன்னிச்சிருங்க ஜின்கோ, நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்ப அவங்க அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, நான் முடிவில்லா உறக்கத்திலிருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப லக்கியான ஆளு, நான் ரொம்ப ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு மண்டையில உரைச்சது, நான் ஒன்னும் அவ்வளவு ஸ்பெஷல்லாம் கிடையாது. இந்த முடிவில்லா உறக்கத்திலிருந்து எந்திரிச்சவங்க ரெண்டு பேர் தான், ஒன்னு உங்களோட அம்மா, இன்னொன்னு நான். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். சொல்லுங்க ஜின்வு, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ ஆமா நான் தான் பண்ணேன், நீங்க அதுக்கு தகுதியான ஆளுன்னு நான் நினைச்சேன். நீங்க நினைச்சிருந்தா நிறைய பேரை விட்டு என்ன தொல்லை பண்ணியிருந்துக்கலாம், ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன தொந்தரவு பண்ணவே இல்லை அப்படி சொல்லுவோம் பாருங்க நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த ஜின்கோவோட அப்பாவோ, ஓ நான் ஜின்கோவை அனுப்பி உங்ககிட்ட பேச வைக்காம இருந்தேனே அதுக்காக தான் என்ன காப்பாத்தினீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ ஆமா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து ஜின்கோவோட அப்பாவோ சொல்லுவார் பாருங்க, நான் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், என்னோட சொத்துல பாதி கூட உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், கேளுங்க ஏதாவது கேளுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்கோட அப்பா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் நீங்க நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, ஜின்கோட அப்பாவோ என்ன ஜின் இப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா, இனிமே அவங்க உங்க குடும்பம் இல்ல, அவங்க ஏன் குடும்பம், நான் அவங்களை கண்டிப்பா பாத்துப்பேன், நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் ஜின்வு அப்படின்னு ஜின்கோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்ததா சைனா வானத்துல ஒரு பெரிய கேட் ஓபன் ஆனதை ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருப்பாரு சேர்மன் சவுல். இதுதான் சைனால ஓபன் ஆன பெரிய கேட்டு, இது இங்க மட்டும் இல்ல உலகத்துல 8 இடத்துல ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோட்ட சேர்மன் சவுல் கேட்பாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜின்வு, இது உங்களோட ஆர்மியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ இல்ல இல்ல அது என்னோட ஆர்மி இல்ல, அவங்க எல்லாம் எதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்து கேட்பான் பாருங்க, சேர்மன் நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்பான் பாருங்க. ஒரு மாதிரி கேட்பானா. சேர்மன் சவுலோ கண்டிப்பா நம்புறேன் ஜின்வு, உங்களை நம்பாம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ சேர்மன் சவுல் கிட்ட அப்படி கிட்ட போயிட்டு, அப்படின்னா நான் இப்ப காட்ட போறத நீங்க கண்டிப்பா நம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான்ல. அந்த சேர்மன் சவுலோ என்ன சொல்றீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விரல் எடுத்து அவன் நெத்தில வைப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் வரும். அந்த ரூலர்ஸ் வந்தது, அப்சல்யூட் பீயிங்க கொன்னது, சேடம் மோனார்க் உருவானது, மான்ஸ்டர்லாம் எதுக்காக இந்த பூமிக்குள்ள வந்தது அப்படின்றது எல்லா விஷயமும் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் பாருங்க. அவன் ஒரு நிமிஷத்துல என்ன நடந்தது இங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் என்னத்தை பார்த்தேன், நான் என்னமோ சாதாரண மக்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் குறிப்பிட்ட மக்களுக்கு சக்தியை கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இது மொத்தமா வேறையா இருக்கு, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, நல்லாவே புரியுது, நான் இது வரைக்கும் நினைச்சது எதுவுமே உண்மை இல்ல, இது மொத்தமாவே வேற மாதிரி இருக்கு. சாதாரண மனுஷங்களுக்கு அண்டர் பவர் கிடைக்கிறதுக்கான காரணம் மத்த மக்களை காப்பாத்துக்காக இல்ல, அவங்களாவது இந்த போரோட முடிவுல உயிரோட இருப்பாங்கன்ற காரணத்துக்காக தான். இது மனுஷங்களுக்கும் மோனார்க்குக்கும் நடக்க போற சண்டை இல்ல, இது ரூலருக்கும் மோனார்க்கும் நடக்க போற சண்டை. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சண்டையில ஜின்வு நீங்க அவங்களை எதிர்த்து தனியா சண்டை போட போறீங்களா அப்படின்னு அவன் மிரண்டு போய் கேட்பான் பாருங்க சேர்மேனு. நம்ம ஹீரோவோ அசால்ட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து அந்த சேர்மேனு, அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான் பாருங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அங்க சேர்மன் கேட்பான் பாருங்க அவன்ட்ட, ஏய் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க அவன் சொல்லுவான் பாருங்க, சார் 152 நாட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சேர்மன்ட்ட கேட்பான் பாருங்க, சார் நேத்து ஹண்டர் சங்
ஜின்வு உங்ககிட்ட என்ன சார் சொன்னாரு? உங்க முகத்துல அந்த அளவுக்கு பயத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா சார் அப்படி கேப்ப பாருங்க. அவரை ஒரு மாதிரி இருப்பாரு. உடனே வச்சுட்டு ஓ சாரி சார் நான் தெரியாம கேட்டேன், இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சேர்மனும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. அந்த இருளில் இருந்து இந்த ஆர்மி ஆஃப் டிராகன் வருது. அதோட ஒரு டிராகனோட பவர் முன்னாடி நம்ம மொத்த ஹண்டு நின்னாலுமே அது ஒரு நொடியில கொன்றும். அதோட பவரும் அதோட ஆர்மியோட எண்ணிக்கையும் அது எல்லாமே சேர்ந்தா இந்த உலகத்தை மொத்தமாவே அழிச்சு சாம்பலாக்கிரும் அப்படின்னு நம்ம மனசுல யோசிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி ஜின்வு எங்க இருக்கீங்க? இங்க எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட்டிங், உங்க லொகேஷனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கெத்தா வருவான் பாருங்க. சேர்மனும் என்ன சொல்லணும், நான் உங்ககிட்ட லொகேஷன் கேட்ட பாருங்க, நீங்க தான் ஒரு செகண்ட்ல அங்கிருந்து இங்கிருந்து அங்கன்னு வந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி திரிச்சிட்டு இருப்பான். அடுத்து சேர்மன் சவுல் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, நீங்க இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க பெரிய குழப்பத்துக்குள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம சில கண்ட்ரியால இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எனக்கு புரியுது, ஆனா இன்னைக்கு நான் அதை பண்ணியதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சேர்மன் சவுலோ நீங்க உண்மையாலுமே இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்தோட கேட்பான். அப்படியே கான்பரன்ஸ் ஹால்குள்ள காட்டுறாங்க. அங்க அமெரிக்கா உள்பட எல்லா நாட்டுல உள்ள கில்டு மாஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சேர்மன், ஹண்டர் அசோசியேஷன் எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. ஜின்வு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு நம்பிக்கையா இருப்பாங்க. ஆனா ஜின்வு அங்க வந்து சொல்ல போற விஷயமே வேற. நம்ம ஹீரோ அங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிப்பாரு பாருங்க, இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான காலம், இந்த சண்டையை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது, அந்த கேட்டுக்குள்ள இருந்து வர மாஸ்டர் எல்லாமே இந்த உலகத்தை அழிச்சு நாசமாக்க போகுது, அதை நேஷனல் ஹண்டர்ஸால கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து அரபு நாட்டுக்காரரோ என்ன சார் சொல்றீங்க, நீங்க சொல்லதான் நாங்க நம்பணுமா, என்ன சொல்றீங்க, நேஷனல் ஹண்டர்ஸால கூட தடுக்க முடியாதா, இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லுவோம் பாருங்க, ஒரே ஒரு காமிஸ் டிராகன் வந்ததை தடுக்க முடியாம நிறைய நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் எல்லாம் இறந்து போனாங்க, ஆனா இப்ப வர போறது 100க்கு மேல காமிஸ் டிராகன் அளவுக்கு பவர் இருக்க டிராகன் எல்லாம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நேஷனல் ஹண்டர்ஸால நிக்க கூட முடியாது அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சார் ப்ரூஃப் காட்டுங்க, ப்ரூஃப் இல்லாம நாங்க நம்ப முடியாது, என்ன சொல்றீங்க, 100க்கு மேல காமிஸ் டிராகன் வரப்போதா, இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது, ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ மாசா சொடக்கு போடுவார் பாருங்க. எல்லாரும் ஆன்னு பாப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி 5 டஞ்சன் கேட் ஓபன் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் பதறிடுவானுங்க. என்னது இது டஞ்சன் கேட்டா, அது எப்படி இங்க வந்துச்சு, இவர் தான் ஓபன் பண்ணாரா, அப்படின்னா அந்த மாஸ்டர்ல இவரு ஒருத்தரா, அதுக்குள்ள இருந்து மாஸ்டர் வர வச்சு நம்மளுக்கு எதிராக மாறிடுவாரா அப்படின்னு எதோ புலம்ப ஆரம்பிச்சு பதறி பயந்து ஒரு மாதிரி நடுங்கி போய் நிப்பானுங்க எல்லாரும். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இதே மாதிரிதான் நம்மளோட எனிமி உலகத்துல 8 இடத்துல டஞ்சன் கேட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க இன்னும் வராதது காரணம் அவங்களோட ஆர்மி ரெடி பண்றதுக்காக மட்டும்தான், அவங்க ஒன்ஸ் ரெடி ஆயிட்டாங்கன்னா இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க 2 பேர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க, அப்படின்னா நீங்களா வர்ற ஒருத்தன் தானே அந்த டஞ்சன் கேட்ல இருந்து அன்னைக்கு வந்தது, அது எல்லாமே உங்களோட ஆர்மி தானே, நீங்களும் எங்களை கொல்ல போறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்க, அங்க இருக்க சில பேரோ ஜின்வு நாங்க உங்களை நம்புறோம், சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, தயவு செஞ்சு அந்த கேட்டை விட்டு எல்லாரும் தூரமா போயிருங்க, உங்களால எவ்வளவு தூரமா போக முடியுமோ அவ்வளவு தூரமா போயிருங்க, அந்த கேட்டு கிட்ட யாருமே இருக்க கூடாது அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். நம்ம ஹீரோ சொன்ன அந்த வார்த்தை உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு. எல்லாருமே பதற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அடுத்த சீன்ல இந்த பெரும் பெல்லியன்னு சண்டை போட்டாங்க பாருங்க ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ திரும்பி வந்திருப்பானா, அங்க பார்த்தா பெரிய கோட்டையே கட்டி வச்சிருப்பான் பெரு. பாத்திருப்பீங்களா போனதுல அந்த கட்டை கல்லு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும் பாருங்க எறும்பு, அதை வச்சுட்டு இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிடுவானா. நம்ம ஹீரோவோ பெரு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுவான் பாருங்க. பெரு வருவான், வாத்தியாரே சொல்லுங்க வாத்தியாரே அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் பாருங்க. அவன் தலையை தரையில முட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். பெருவோட ஒரே கூத்து தான் போங்க. பெருவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்து நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பான் பாருங்க, ஏய் ஏன்டா படுத்துற, நான் ஒரு ஆளு தான்டா, எனக்கு ஏன்டா இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, பெரு சொல்லுவான் பாருங்க, வாய்ச்சாரு என்ன சொல்றீங்க, நான் இந்த இடமே உங்களுக்கு பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த கொடியை பார்த்துட்டு, அந்த கொடியை யாராங்க நட்டு வச்சது அப்படி கேட்கும்போது, பெல்லியன் அவனே வந்து மன்னிச்சிருங்க அரசு நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து விழுந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோ பெல்லியன் கிட்ட கேட்பான், பெல்லியன் நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சேட் ஆர்மிக்குலாம் என்ன ஆகும், அது எல்லாத்தையுமே நீ லீட் பண்ண ஆரம்பிச்சிருவியா
இல்லையா அப்படி நம்ம ஹீரோ கேட்டோம்னா பெல்லியன் சொல்லுவான், இல்ல அரசே, நீங்க இறந்த அடுத்த செகண்டே நாங்களும் இறந்துருவோம், எங்களோட உயிர் உங்களோட தான் கலந்துருக்கு அப்படின்னு பெல்லியன் சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், அப்படின்னா அட்வான்டேஜ் இதுதான், டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். அந்த சேடஸோட லாயல்ட்டி எனக்கு எதுவுமே ஆக விடாம பாத்துக்கும். அது அட்வான்டேஜா இருந்தாலுமே நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்களால சண்டை போடவே முடியாது, அது டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்குது. இது காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இக்ரிஸ், மை கிங், உங்களுக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன் மை கிங் அப்படின்னு கெத்தா நின்னுட்டு இருப்பான் பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பெல்லியன் கிட்ட கேட்பான் பாருங்க, பெல்லியன், அந்த டிராகன் மோனார்க்கோட ஆர்மி நம்ம ஆர்மியை விட எவ்வளவு அதிகமா இருப்பாங்க நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே பெல்லியன் சொல்லுவான் பாருங்க, அரசே, அவங்க நம்மளை விட 100 மடங்கு அதிகமா இருப்பாங்க அரசே அப்படி சொன்ன நம்ம ஹீரோ யோசிப்பா பாருங்க. அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் 10 மில்லியன் சோல்ஜர்ஸ் ஆச்சு இருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி அங்க கட் பண்ணி கனடால காட்டுறாங்க. அங்க எஸ்ராங்கன்ற சொல்லுவான், ஏ என்னல உளற செத்த பையல, அவன் பெரிய ஆளா, சஞ்சினு சொன்னா கேட்டுமால, அவன் ஏதோ செத்த பைய மாதிரி உழைட்டு இருக்கான், நீ நார பைய மாதிரி ஏன்ட்ட வந்து உழைட்டு இருக்க, போல என்கிட்ட அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அவனும் சார் அப்படி சொல்லாதீங்க சார், அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய அண்டர், அவர் வார்னிங் கொடுத்துக்காருன்னா நம்ம கேட்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல போல நாரப்பையில நான் பாத்துப்பேன்ல, ஏன் இப்படி உனக்கு பேதியில போகுது, நான் இருக்கேன், நான் கேட்டுக்குள்ள போய் நான் தனியா நின்று சண்டை போடுவேன்ல, மூடிட்டு போல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அது அப்படியே சேர்மன் சவுல் டிவில காட்டிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட காட்டிட்டு சொல்லுவாரு, இவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்களாம், நீங்க என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அப்படின்னா நான் சைனாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா இருப்பாருங்க. என்னதான் இருந்தாலும் என்னால ஒரே நேரத்துல அந்த 8 ஆர்மியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தே நம்ம நாட்டு பக்கத்தில் இருக்க சைனால கேட் ஓபன் ஆனதுதான், அதை நான் முதல்ல கவனிச்சாதான் இங்க என்னோட ஃபேமிலி ரொம்ப சேஃபா இருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு சைனா ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ போய் இறங்கின உடனே 7 ஸ்டார் நேஷனல் ஹண்டர் லீ வந்து வெல்கம் பண்ணுவான். நம்ம ஹீரோ வெல்கம் பண்ணிட்டு வெளியே கூட்டு போயிட்டு பேசிட்டே போவான், இங்க எல்லாமே எங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, எங்க கிட்ட டாப் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான் பாருங்க. அங்க வரிசையா 1000க்கு மேல நின்று இருப்பானுங்க. இவன் ஓவரா சீனை போட்டிருப்பான், பாத்தீங்களா எங்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு காட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஓ சரி சரி இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அராய்ஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. சேட ஆர்மி அப்படி வரும், இங்க லீக்கோ அள்ளி விட்டுரும், என்னடா அது இவ்வளவு பேரா அப்படி பாக்க அப்படி காட்டுவாங்க பாருங்க. டைட்டன்ஸ், இக்ரிஸ், அயன் எல்லாம் கெத்தா நின்று இருப்பானுங்க. இவனும் மிரண்டுருவான், இவரு வேற லெவல் போலயே, இவரு நான் நினைச்ச மாதிரி இல்லையே, வேற லெவல் பவர் இருக்கு இவருக்கு அப்படின்னு ஆன்னு பாத்துட்டு இருப்பானா. வெறும் வருவான் பாருங்க, செம காமெடியா இருக்கும். வெறும் வந்துட்டு யாரா அவன், என் வாத்தியாருக்கு லெப்ட்ல நான் தான் நிப்பேன்னு வாத்தியார் சொல்லியிருக்காரு, நீ யாரா நிக்கிறது அப்படின்னு இவன் லீ அடிக்க போவானா. நம்ம ஹீரோ டேய் விட்டுறா அவன் நம்ம ஆளுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பான். பெருக்கும் லீக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? பெரு ஜெயப்பான் நினைச்சா பிளாக் கார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, லீ ஜெயப்பான் நினைச்சா ரெட் கார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து லீ சொல்லுவான் பாருங்க, அது ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உங்களால உணர முடியுதா கொஞ்சம் பாருங்க சின்ன அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அது ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். ஆனா பில்லியன் சொல்லுவான் பாருங்க, இல்ல அரசே, அதோட சக்தி இங்க இருக்கிற மாதிரியே தெரியல, என்னால எந்த சக்தியுமே உணர முடியல, இங்க இருக்க எந்த சேடாவாலையுமே எந்த சக்தியுமே உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பொறி தட்டும், அப்படின்னா வேற எங்கேயும் போயிருப்பாங்களா, ஐயோ அது என்னோட மிஸ்டேக் தான், நான் இருக்கிற இடத்துல வராம வேற இடத்துல வரதுக்கு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்காக. அப்படியே அங்க கட் பண்ணி கனடால காட்டுவாங்க. அங்க ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த கேட்டு முன்னாடி ரெடியா நிப்பானுங்க. அந்த எஸ்ராங் ஹண்டரோ அவன் கிடைக்கிறாங்களே ஜின்வோ நான் பாத்துப்பேன்ல, எவன் வந்தா என்ன செத்த பதிவுலா அப்படின்னு அவன் ரெடியா நின்று இருப்பான். அங்க இருக்க மக்கள்களோ, ஜின்வு என்னடா ஜின்வு, எங்க ஹண்டர்ஸ் எங்களை காப்பாத்துவாங்கடா, நாங்க எங்க நாட்டை விட்டு போக மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் கொடியை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அப்ப திடீர்னு கேட்டு ஓபன் ஆகி உள்ள இருந்து யாரும் வர மாதிரி இருக்கும். அந்த எஸ்ராங் ஹண்டரோ எவனோ வரப்போறான் இல்லே அப்படி பாத்துட்டு இருப்பான் பாருங்க. உள்ள இருந்து அப்படியே ஒருத்தன் வருவான் பாருங்க, டிராகன் மோனார்க்கு, பாக்கிறதுக்கே சும்மா பங்கமா இருப்பான் பாருங்க. அவன் வந்து கெத்தா வானத்துல நின்னுட்டு இருக்க. இவனா என்ன மனுஷனா, ஒரே ஒருத்தனா, அவன் என்னமோ பெரிய பெரிய மான்ஸ்டர் வரப்போகுது அது இது சொல்லிட்டு இருந்தான் செத்தா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வானத்தையே பாத்துட்டு இருக்க. இவன் டிராகன் மோனார்க் அப்படியே கீழே இறங்கி வந்து அவன்கிட்ட, நீ தான் கிங்கா, நீ தான் இந்த இடத்துக்கு ராஜாவா அப்படின்னு அவன் கேட்பான் பாருங்க. இவனும் ஓ ஒருவேளை நான் ராஜான்னு சொன்னா எனக்கு அடிப்பணிவான் போலயே பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அடுத்து அந்த கனடா எஸ்ராங்கன்ட்டு சொல்லுவான் பாருங்க, ஆமாண்டா நான் தான்டா கிங்கு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அந்த டிராகன் மோனார்க் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான், இங்க அந்த சேடோ மோனார்க் இல்ல போலயே அப்படியே பாத்துக்கிட்டே
சொல்லிட்டே இருப்பானா. அடுத்து நம்ம ஹீரோ போன் பண்ணுவான் பாருங்க ஆடம் மைட்டுக்கு. ஆடம் மைட்டுக்கு போன் பண்ணி நான் ஜின்மு பேசுறேன் ஆடம் மைட்டு, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டானே. சார் நான் இங்க கனடால இருக்கேன் சார் அப்படின்னு கேட்பானா. கனடாவா, அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, சார் இங்க மக்கள் எல்லாம் வெளியேற்ற முடியல சார், அவங்க எல்லாம் போராட்டிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க எல்லாத்தையுமே நான் வெளியேற்றதுக்காக இங்க நின்று இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, டேய் அவனோட பவர் தெரியாம அங்க நின்று இருக்கீங்களாடா, மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுக்கடா சீக்கிரம்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து அங்க யாராட்டு இருக்கானா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. இல்ல சார் அந்த கேட்ல இருந்து யாருமே வரல, அமைதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ அப்பாடா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு சொல்லுவான் பாருங்க, சார் சார் ஒரு நிமிஷம், அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரா சார். என்ன ஒருத்தனா? ஆமா சார் ஒருத்தன் வரா சார் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, டேய் அங்க நிக்காதடா, ஓடிடு, உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடிடு அப்படின்னு சொல்ல நெருப்பு வந்து அப்படியே ஒருத்தன் உடல அப்படி கருக்கி சாம்பலா போகும் பாருங்க. பாதி உடம்பு அப்படி காத்தோட காத்தா போய் கால் மட்டும் நின்று இருக்கும். அடுத்து அந்த ஆடம் போயிட்டு நம்ம ஹீரோட சொல்லிருப்பான், சார் டாப் ரேங்க் ஹண்டர் எல்லாமே சாம்பலோட சாம்பலா போயிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே ஆடம் உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆடம் விட்டு சார் அதுக்கு பாசிபிள் இல்ல சார், நிறைய மான்ஸ்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ வேற வழி இல்ல, நான் சேடோ வச்சு ஆடம் வெயிட்டையாச்சு காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐயார் சேடோவை அனுப்பி வைப்பான் பாருங்க. அந்த ஐயார் சேடோ டக்குன்னு நம்ம ஆடம் வெயிட்டு கிட்ட போயிட்டு அவன் கைய பிடிச்சிட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக ரெடியா இருக்கும். ஆடம் வெயிட்டு டக்குன்னு ஏதோ ஒண்ணு பாப்பான். என்னடா பார்த்தா டிராகன் மோனாக்கு பயங்கரமா வந்து நின்னுட்டு அந்த சேடோவை பார்த்து கேட்பான் பாருங்க, டேய் சேடோ அவ்வளவு அவசரமா எங்கடா போற அப்படி நிப்பான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். ஆடம் வெயிட்டோ பயத்துல உறைஞ்சிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லிட்டு நிப்பான், ஹண்டர் சஞ்சின்வு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் நிப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. டிராகன் மோனார்க்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பானா நான் நினைச்சு கூட பாக்கல. சஞ்சின்வை விட அதிக பவர் இருக்கும் போலயே. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் இவனை, அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட பாக்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் நாளைக்கே வேணுமோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.